இது மாதிரியான ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோவை ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நீங்கள் சூப்பராக உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு உங்ககிட்ட பெருசாக எந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் சொல்ல போகிற இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்களும் இந்த மாதிரியான சூப்பரான வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். இந்த ஒயிட் போர்டு அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாம் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிற ஆப்போட நேம் என்ன அப்படின்னா பெனைம் ஆப். இந்த ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்கான கேன்வாஸ் சைஸை செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் அந்த ஃப்ரேமோட சைஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம க்ரியேட் பண்ண போகிறது யூடியூப் வீடியோ தான். அதுலேயும் நம்ம 1080 பிக்சலை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் 1080 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு நேம் கொடுத்துக்க போகிறோம். இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கக்கூடாது. நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் அந்த நேமை டைப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த கிரியேட் மூவி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த பெனைம் லோகோவை நம்ம டெலீட் பண்ணிக்க போகிறோம். இந்த பெனைம் ஆப்போட லோகோவை டெலீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஆப்ஷனுமே நம்ம பே பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன். இதில் இருக்கிற இந்த 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த லோகோ ரிமூவ் ஆகிடும். நாம் இப்போ இந்த 3வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த லோகோ நம்ம வீடியோலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த 5 ஆப்ஷன் மட்டும்தான். இந்த ஆப்ஷனை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், இந்த ஆப்பை யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் பிஜி அப்படின்னா பேக்ரவுண்ட், அதாவது நம்ம வீடியோட பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் கலர். இதில் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம விஷ்க்கு ஏற்ற மாதிரியான கலரை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற இந்த கஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம கஸ்டம் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் இமேஜ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கேலரியிலேருந்து ஏதாவது ஒரு இமேஜை நம்ம வீடியோட பேக்ரவுண்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த செலக்ட் கலர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போ இந்த ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். நாம் பார்க்க போகிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஹேண்ட் சிம்பிள். இந்த ஹேண்டை நம்ம கிளிக் பண்ணும்போது இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோவுக்கு எந்த மாதிரியான ஹேண்டை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நாம் பார்க்க போகிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா மியூசிக். நம்ம ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது நம்ம 2 விதமாக க்ரியேட் பண்ணுவோம். ஒன்று நம்மளோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து க்ரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் ப்ளே ஆகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் நமக்கு விஷுவல்ஸ் வர மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். இதில் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை நான் வேறு ஏதாவது மொபைலில் இருக்கிற வேறு ஏதாச்சும் ஒரு மியூசிக் அந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த மியூசிக் ட்ராக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைலில் இருக்கிற மியூசிக் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம எந்த வாய்ஸ் ஓவர் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போகிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ் ஓவரை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு நான் இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற இந்த இன்சர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கும் போது இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இப்போ நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலுக்கான ஆப்ஷன். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இல்லை நமக்கு வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஃபாண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாண்ட்லேருந்து நம்ம வீடியோவுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் செட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த இடத்துல மூவ் பண்ணி செட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் மாதிரியான இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டெக்ஸ்ட்டோட கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த கஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம கஸ்டம் கலரை கூட நம்ம டெக்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற செலக்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இந்த பாட்டமில் இருக்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிறது அனிமேஷன் செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்.
இந்த ஆப்ஷனில் நம்ம அனிமேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன் அனிமேஷன் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். இன் அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் ஒர்க் ஆகாது. நீங்கள் அனிமேஷனை அந்த டிஃபால்ட் அனிமேஷனில் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு இந்த ஹேண்ட் சிம்பிள் நமக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அனிமேஷன் மட்டும்தான் நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அனிமேஷன் சிம்பலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ப்ளே ஆப்ஷனை கொடுத்து ப்ளே பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் இந்த அனிமேஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஹேண்ட் சிம்பிள் ஒர்க் ஆகாது. இதுவே திரும்பவும் இந்த நான் அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ இந்த டிஃபால்ட் அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம பேக் வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணும்போது நம்ம ஹேண்ட் சிம்பிள் ஒர்க் ஆகும். நாம் பார்க்க போகிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கும் போது இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிறது பிக்வர் ஒன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் இமேஜ், நம்ம மொபைலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இமேஜ் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஃப் ஃபைல் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஜிஃபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எஸ்விஜி, அனிமேஷன் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிப் ஆர்ட்டுக்கான ஆப்ஷன். இல்லை நிறைய கிளிப் ஆர்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஆப்லேயே நமக்கு இருக்கும். இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கார்பரேஷன், மேல், ஃபீமேல், ஹெல்பர்ஸ், அதுக்கப்புறம் அனிமேஷன் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கும். இதில் இருக்கிற சில கிளிப் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணும்போது நம்ம அப்படியே நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கிளிப் ஆர்ட் எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த நமக்கு ரிவார்டு வந்து கிராண்டட் ஆகிடும். நமக்கு அந்த கிளிப் ஆர்ட்டை நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாத கிளிப் ஆர்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த கிளிப் ஆர்ட் வந்து நமக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு கிளிப் ஆர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறதுமே நமக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பார்க்க வேணாம். ஜஸ்ட் நம்ம அப்படியே நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு கிளிப் ஆர்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைல்டு அப்படின்ற அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற ஏதோ ஒரு கிளிப் ஆர்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வாட்ச் ரிவார்டு ஆட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு ப்ளே ஆகும். அந்த ப்ளே ஆகி முடிச்சோடதுமே நமக்கு இந்த கிளிப் ஆர்ட் நம்ம வீடியோவில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கிளிப் ஆர்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் ஆர்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே கீழே ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம டெக்ஸ்ட்டில் பார்த்த மாதிரியான அதே ஆப்ஷன் தான் இதில் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டிலே அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த கிளிப் ஆர்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது அந்த டிலே ஆப்ஷன். இதில் போய்ட்டு நம்ம ஜஸ்ட் இந்த டைம் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ நம்ம அந்த செகண்ட்ஸ் நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவை ப்ளே பண்ணும்போது நம்ம வீடியோவிலேருந்து ஜஸ்ட் அந்த டைமிங்க்கு அப்புறமா தான் இந்த கிளிப் ஆர்ட் நமக்கு உள்ளே என்டர் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா நம்ம ஹேண்ட் சிம்பிள் அந்த கிளிப் ஆர்ட்டை எவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு வரைஞ்சி முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன். இதில் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டைமிங்கை செட் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம டிக் மார்க்கை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணும்போது இந்த ஹேண்ட் சிம்பிள் நமக்கு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த கிளிப் ஆர்ட்டை நமக்கு வரைஞ்சி முடிச்சிடும். இதுவே நம்ம 1 செகண்டோ இல்லை 2 செகண்டோ செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்பீடாக இதை வந்து ட்ரா பண்ணி முடிக்கும். இப்போ அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அப்படின்ற ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா நம்ம இப்போ வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட்டையும் அதுக்கப்புறம் ஒரு கிளிப் ஆர்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம கிளிப் ஆர்ட்டை ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த கிளிப் ஆர்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கணும் அப்படின்றத அந்த பாஸ் அப்படின்ற ஆப்ஷன். இதில் நம்ம செகண்ட்ஸ் அதிகமாக செட் பண்ணிக்கும் போது நம்ம டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கிளிப் ஆர்ட் உள்ளே என்டர் ஆகும். இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி வீடியோட டைமிங்கை செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செகண்ட் ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கியூஆர் ஓன் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் ஆட் இமேஜ் அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். நான் இப்போ இதுலேருந்து ஒரு PNG ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்டாக இருக்கிற இந்த ஸ்லைடை மட்டும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த செகண்ட் ஸ்லைட் மேலே இருக்கிற இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயுமே சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 4th ஒன்றா இருக்கிற ரீஆர்டர் எலமெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்லைடில் எத்தனை எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ட்ரா ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த கிளிப் ஆர்ட்டை வந்து ட்ரா பண்ணும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த கிளிப் ஆர்ட்டை ட்ரா பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த கிளிப் ஆர்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெண்டாவதாக டிஸ்ப்ளே ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட் அவுட் அனிமேஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்லைடுக்கான அவுட் அனிமேஷன் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவையான அனிமேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண வீடியோவை நம்ம மொத்தமாக ப்ளே பண்ணி பார்த்துக்கிறதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு ப்ளே ஆகும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேவ் ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீடியோ இன்னுமே எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ப்ராஜெக்டாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ திரும்ப நம்ம எடிட் பண்ணிக்க போகிறோமோ அப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நேம் யுவர் மூவி அப்படின்ற இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நேமை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நேமை டைப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த மேக் மூவி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வீடியோ கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கன்வெர்ட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த ஷேர் மூவி, ப்ளே மூவி அப்படின்னு 2 ஆப்ஷன் நமக்கு வரும். இப்போ நான் என்னோடய கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தபோது இந்த வீடியோ வந்து எனக்கு கேலரியில் சேவ் ஆகலை. அதனால் நான் அப்படியே இந்த ஆப்போட ஃப்ரண்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் இப்போ இந்த மூவிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேவ் பண்ண எல்லா வீடியோஸுமே இந்த இடத்துல இருக்கும். நம்ம எந்த வீடியோவை நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்க போகிறோமோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இந்த சேவ் டு கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். இது மாதிரியான ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.